ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மற்றும் நம்ம விடையளிக்க முடியாத கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். சிறு சிறு பகுதியாக இருந்தால் அதெல்லாம் சிறு சிறு 1 மார்க்கெலாம் நீங்களே எடுத்துருவீங்க. இந்த ஒவ்வொரு 1 மார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. இது ஒரு பன்மொழி. இதற்கான சரியான விடை ஊ அப்படின்னா அது இறைச்சி. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 2, தூ என்ற சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? தூ அப்படின்னா என்ன? ஆறா, துப்பா, துன்பமா, உண்ணா? இதற்கான சரியான விடை தூணா உன். 3வது, பட்டியல் 1உடன் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. பட்டியல் 1, பட்டியல் 2. சரதம் அப்படின்னு என்ன? சூலிகை, மகோததி, அவனி. இதற்கான சரியான விடை 3. அதாவது சரதம் அப்படின்னா வாய்மை. சரதம் அப்படின்னா வாய்மை. 2, சூலிகை அப்படின்னா நிலா முற்றம். மகோததி அப்படின்னா அது கடல். அவனி அப்படின்னா அது நாடு. அடுத்ததா, எண்ணிய எண்ணியாங் கெய்துபை எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. இந்த மோனை வகை தான் இம்பார்ட்டன்ட். மோனை வகை, எதுகை வகை இரண்டுமே ஒன்று மாரி தான் இருக்கும். அதனால் ஏதோ ஒன்றை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க போதும். மேற்கதுவாய், கீழ்கதுவாய், இணை, பொழிப்பு, கூளை, ஒருவு அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான சரியான விடை மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இதில் 1, 2, 4 ஆகிய ஒன்று இருந்திருக்கு. அதனால் அது என்ன வரும்னு சொல்லுங்கள். இதற்கான சரியான விடை கீழ்கதுவாய், மோனை. அடுத்ததா, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி, வெண் கூட்டல் மதி தவறாக பிரிக்கப்பட்டுள்ளதா? வெந்து வருந்து அப்படிங்கிறது வெந்து கூட்டல் உவர்ந்து அப்படிங்கிறது தவறாக பிரிக்கப்பட்டுள்ளதா? காடிதனை அப்படிங்கிறது காடு கூட்டல் இதனை, இது தவறாக பிரிக்கப்பட்டுள்ளதா? கருமுகில், கருமை கூட்டல் முகில், இது தவறாக பிரிக்கப்பட்டுள்ளதா? இதற்கான சரியான விடை வெண்மதி. வெண்மதினா வெண்மை கூட்டல் மதின்னு தான் வரணும். அதனால் இதுதான் தவறான விடை. வெண்மை கூட்டல் மதின்னு வரணும். இதுதான் தவறான விடை. பொருந்தாத இணையினை காண்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது கூறியவர் யார்? பாரதிதாசனா? இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளிர், இது கணியன் பூங்குன்றனார் கூறினாரா? அரசியல் பிளத்தோருக்கு அரங்கூற்றாகும், இது இளங்கோவடிகள் கூறினாரா? அழுது அடியடிந்த அன்பர், இது திருமூலர் கூறினாரா? இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. அந்த பொருந்தாத இணை, இதை ஞாபகம் வச்சுங்க. பொருந்திய, பொருந்தாத, இந்த தாத இதில் தான் நம்மளுக்கு ட்விஸ்டே இருக்கும். அதனால் இதை பார்த்து விடையளிங்க. இதற்கான சரியான விடை அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னா அது திருமூலர் கிடையாது, அது மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். அடுத்ததா, நல்லது செய்தல் ஆட்சிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். நல்லது செய்தல் ஆட்சிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கான சரியான விடை புறநானூறு. புறநானூறு. அடுத்தது, பட்டியல் 1உடன் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. இது பொறுத்துக. கோக்கோதை நாடு அப்படிங்கிறது என்னது? பார்ப்பு அப்படின்னா என்ன? புள்ளினம் அப்படின்னா என்ன? அல்லற் பலனம் அப்படின்னா என்ன? இதற்கான சரியான விடை நம்ம
பொறுத்தனா புதூர் நாடு அப்படிங்கிறது சேர நாடு இருக்குது அப்படின்னு. அப்போ கோக்கோதை நாடு அப்படின்னா அது சேர நாடு. அப்போ 3. இரண்டாவது பாருங்கள், பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. 3வது புள்ளினம் அப்படின்னா பறவை இனம். புள்ளினங்கால் அப்படின்ட்டு எந்திரன் 2 படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் சொல்லியிருப்பாங்க. அல்லற் பலனம் அப்படின்னா அது சேற்று வயல். அடுத்தது, நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமார் கலைஞரா, கிருஷ்ணசாமி பாவலரா, பம்பல் சம்பந்த முதலியாரா, விபுலானந்த அடிகளா? இதற்கான சரியான விடை பரிதிமார் கலைஞர். அடுத்தது ஏலாதி. ஏலாதியை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள், பாடல் தோறும் 6 அறக்கருத்துக்களை கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஞாபகம் வச்சுங்க, பாடல் தோறும் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது, ஏலாதி நூல் தற்சிறப்பு 1000, சிறப்பு 1000 உட்பட 100 செயல்களை கொண்டது. ஏலாதி நூல் தற்சிறப்பு 1000, சிறப்பு 1000 உட்பட 100 செயல்களை கொண்டது. 3. ஏலக்காய், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணியை போக்கி நலம் செய்யும். 4. அதுபோல ஏலாதியில் உள்ள ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3 மட்டும். ஏலாதியில் கீழ்கண்டவற்றில் சரியானவை. பாடல் தோறும் 6 அறக்கருத்துக்கள், அதனால தான் அந்த 6 அறக்கருத்துக்கள் மாதிரி தான் ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவை வரும். இந்த ஏலாதி சமண சமய காப்பியம், சமண சமய காப்பியம் மற்றும் இது 5ஆம் நூற்றாண்டு. அது மட்டும் இல்லாமல் இது 1:2:3:4:5:6 அப்படின்னு சொல்லப்படுற விகிதத்தில் ஏலாதி சுவர்ணம் தயாரிப்பாங்க. இதனால தான் இதற்கு பெயர் ஏலாதி. ஏலக்காயை 1, இலவங்கம் 2, சிறுநாவற்பூ 3, சுக்கு 4, மிளகு 5, திப்பிலி 6 அப்படிங்கிற விகிதத்தில் இதை தயாரிக்கிறதுனால தான் இதற்கு ஏலாதி அப்படின்னு பெயர் வந்தது. அடுத்தது, பொருந்தாத இணையை கண்டறிக. வழிபாட்டு பாடல்களும் அதனோட ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. இயேசு பெருமான் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை இயற்றியது, சிவபெருமான் சுந்தரர் இயற்றியதா, புத்த பிரான் அது நீலகேசியா, நபிகள் நாயகம் உமர் புலவரா? இதில் எது தவறு, பொருந்தாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நல்லா படித்து பாருங்கள். இதற்கு சரியான விடை புத்த பிரான் நீலகேசி என்பது. மற்ற 3 தெரிஞ்சால் போதும். நம்மளுக்கு எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை தெரியும், சுந்தரர் தெரியும், உமர் புலவர் தெரியும், நீலகேசி மட்டும் தெரியாது. அதனால் அது தவறு. அடுத்ததாக திருக்குற்றால குறவஞ்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். திருக்குற்றாலநாதர் உலா வரும்போதே அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருளாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குற்றால குறவஞ்சி 96 சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இதில் 90 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. 96 கிடையாது, 90. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் அழைக்கப்படுகிறது. இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான சரியான விடை 1, 2 சரியானவை. 1ம் 2ம் சரியானவை. திருக்குற்றால குறவஞ்சி 96 வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்று. இது வசந்தவல்லி திருமணம் அப்படின்னு அழைக்கப்படலை. அடுத்ததா, மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கியொருவர் கூறுவர் இப்பாடலின் ஆசிரியர் யார்? மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கியொருவர் கூறுவர் இப்பாடலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஒட்டக்கூத்தர்.
மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர். இதற்கு சரியான விடை ஒட்டக்கூத்தர். அடுத்ததா அம்மானை பற்றிய கூற்றுகளுள் சரியானவை எவை? 1. அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. 2. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். 3. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் ஆகும். 4. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் ஒரு நீதி இடம்பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை, அதாவது சரியானவை தான் கேட்டிருக்காங்க, தவறானவை இல்லை. இங்கே ட்விஸ்டே இதுமாரி தான் வைப்பாங்க, சரியானவை அவை தவறானவை அவைன்னு. இங்கே சரியானவை கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை 1, 2 மட்டும். அம்மானை மகளிர் விளையாடும் விளையாட்டுகள் ஒன்று. அதை ஆடும் மகளிர் பாடும் பாட்டுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மானை வரி என்பது பொருள். அடுத்ததா கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொறுத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது எந்த நூலில் வரும்? பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். 4. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது. இது என்ன வரும்? இதுக்கு நம்மளுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சாவே போதும். அது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னா அது மதுரை காஞ்சி. இது எப்படி எழுதலாம்னா, முத்து அப்படிங்கிறது பாண்டியர்களோடது, அந்த பாண்டியர்களுக்கு உரித்தானது. அப்போ அது மதுரையில் தான் இருக்கும், மதுரையும் பாண்டியர்கள் தான். அடுத்து பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, அது பட்டினப்பாலை. ஏற்றுமதி இறக்குமதி குறித்த நூல் வந்ததுன்னா அது மதுரை காஞ்சி பட்டினப்பாலை வரும். இங்கே மதுரை காஞ்சி வரனால பட்டினப்பாலை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அது புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது, அது அகநானூறு. அடுத்ததா புனையா ஓவியம் என்பதன் பொருள். வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம், பூக்களால் வரைவது, மூலிகைகளால் தீட்டப்படும் ஓவியம், கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. அடுத்தது கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? கல்லிடைக்குறிச்சி, மலை, பாறை, கோட்டை. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி. இதற்கான சரியான விடை மலை என்பது சரியான விடை. அடுத்தது திருவிளையாடல் புராணம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? 1. மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்றை நூல் திருவிளையாடல் புராணம். 2. திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். 3. திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் எனும் 3 பிரிவுகளை உடையது. 4. திருவிளையாடல் புராணத்தில் 65 பாடல்களும் 3200 பாடல்களும் உள்ளன. திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்களும் 3200 ஞாபகிச்சிங்க 3200 பாடல்களும் 65 படலங்களும் உள்ளன. இதில் எது சரி? இதில் சரி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, பி. 1, 2, 3 சரியானவை. திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டம், திருவாலவாய் காண்டம், கூடல் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். 4ல் என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 64 படலங்கள் தான் இருக்குது. 64 படலங்கள் மற்றும் அதனாலேயே இந்த 4வது ஆப்ஷன் தவறு. மதுரையில் எழுந்துள்ள சோமசுந்தர கடவுள் அப்படிங்கிறதுல இதுவுமே தவறான விடை தான். அடுத்தது பொறுத்துக. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது
அவ்வாறு கூறிய நூல் எது? 2. எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. 3. தன்னேர் இல்லாத தமிழ். 4. தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. இதற்கான சரியான விடை மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, அதாவது தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது அப்படின்னு சொன்னது கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொன்னது தண்டி அலங்கார மேற்கோள். தமிழோ என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னது டாக்டர் க்ரௌல். அடுத்ததா சிறுபான்றாற்றுப்படை, இதுவும் பொறுத்துக்க தான். சிறுபான்றாற்றுப்படை கொடுத்துருக்காங்க, அது என்ன வரும் அப்படிங்கிறது. அடுத்தது திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, பெரும்பான்றாற்றுப்படை. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, அதாவது சிறுபான்றாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருநராற்றுப்படை முடத்தாம கன்னியார், பெரும்பான்றாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எதுமாரி நான் இந்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணி அனலைசஸை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து படித்து கொண்டே இருங்க, அதுவுமே புத்துணர்ச்சியை உங்களுக்கு அளிக்கும்.